கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பாலக்கோடியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தர்பியாவில் சத்திய கொள்கை என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு என்ன போதனையை தந்திருக்கின்றார்கள் என்று அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை அமைத்து கொள்ள அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அருள் புரிவானார். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நம்மை அழைக்கக்கூடிய ஒரு விதம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் நம்மளை அழைக்கின்றான். நம்மை அழைத்து பலவிதமான கட்டளைகளையும் பொறுப்புகளையும் நற்செய்திகளையும் சில சட்டதிட்டங்களையும் அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அந்த பட்டியலில் முதல் கட்டமாக இஸ்லாத்தினுடைய உயிர் நாடி என்று சொல்லக்கூடிய ஒரு உபதேசமாக அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடியது, இன்னல்லதீன காலு ரப்புனுல்லாஹ் சும்மஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து, அல்லாஹ் தான் உங்களுடைய இறைவன் என்று நீங்கள் உறுதியாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அதிலே உறுதியோடு நில்லுங்கள் என்று முதலிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். சும்மா அல்லாஹ் ஒரு பொத்தாம் போக்காக, மாற்று மதத்திலே இருக்கக்கூடியவர்கள் சிவனை தன்னுடைய கடவுளாக, கிறிஸ்துவர்கள் இயேசுவை தன்னுடைய கடவுளாக, புத்த மதத்தை சார்ந்தவர்கள் புத்தரை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா? அந்த மாதிரி நீங்க ஏற்றுக்கக்கூடாது. நீங்க ஈமான் கொண்டவர்களாக இருந்தா நீங்க எப்படி அல்லாஹ்வை ஏற்றுக்கணும்டா, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் என்று நீங்க வாக்குறுதி கொடுத்து விட்டால் அதில் உறுதியா நில்லுங்க, பின்வாங்கிறாதீங்க என்று இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றதை பார்க்கணும். அதனால தான் நமக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்ம அறிஞ்சுதான் சொல்றோமோ அல்லது அறியாம சொல்றோமோ, அல்லது விளங்கிட்டு தான் நம்ம வணக்கத்தை செய்யறோமா விளங்காம செய்யறோமா, அது இரண்டாம் பட்சம். ஒவ்வொரு தொழுகையிலும் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன வாக்குறுதியை கொடுக்கிறோம்? ஐயாக்க நஅபுது வ ஐயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகின்றேன், உன்னிடத்தில் உதவி தேடுகின்றேன். இது என்னைக்காவது ஒரு நாள் கொடுக்கிறோமா? வாரத்துக்கு ஒரு நாள் கொடுக்குறீங்களா? அல்ல டெய்லி ஒரு நாள் கொடுக்குறீங்களா? காலையில ஃபஜர் தொழுகைக்கு சுன்னத்து தொழுகை 2 ரக்காத்து சொன்னீங்க, ஃபர்லுக்கு 2 ரக்காத்து சொன்னீங்க, லொஹருக்கு முன்னாடி சுன்னத்து 4 ரக்காத்து சொன்னீங்க, லொஹர்ல 4 ரக்காத்து சொன்னீங்க, அசர்ல சொல்றீங்க, மகரிப் சொல்றீங்க, இசாவில் சொல்றீங்க, தஹஜ்ஜுத்ல சொல்றீங்க, வித்ர்ல தொழுகை சொல்றீங்க, யாராவது ஒருத்தர் மௌத்தா போனா அந்த மௌத்து தொழுகக்கூடிய அதில் சொல்றீங்க, லுஹா தொழுகை சொல்றீங்க. எல்லா தொழுகையிலும் நம்ம அல்லாஹ்ட்ட என்ன சொல்றோம்? உன்னைத்தான் வணங்குறேன், உங்ககிட்ட உதவி தேடுவேன். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு பல தடவை அல்லாஹ்விடத்தில் இது சொல்றோம். ஆனா விளங்கிட்டு தான் சொல்றோமான்னு பார்த்தீங்கன்னா 90% இஸ்லாமியர்கள் அதை விளங்காம தான் சொல்றாங்க. அதனுடைய அர்த்தம், அது நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம், அல்லாஹ்வுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், இது சத்திய கொள்கையினுடைய அடிப்படை உயிர் நாடி. இதையெல்லாம் தெரியாம தான் நம்ம அல்லாஹ்விடத்துல அந்த வாக்குறுதியை நம்ம கொடுக்கும். அந்த வாக்குறுதியை தான் திருமறை குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். ஒட்டுமொத்த உலகமே உங்களுக்கு எதிராக திரண்டு உங்களை அழிப்பதற்காக
படை திரட்டி கொண்டு வந்தால், ஈமான் கொண்டவர்களே, ஹஸ்புல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்கள் இறைவன் எங்களை கைவிட மாட்டான், அந்த நம்பிக்கையில் இருங்க. குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் உங்களை உலகத்திலே காப்பாற்றி விட்டால் ஒட்டுமொத்த உலகமும் திரண்டாலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் திரண்டாலும் உங்களை காப்பாற்றவும் முடியாது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசம். அப்ப ஈமான் கொண்டவன் நம்ம ஒரு பேரு, ஒரு அடைமொழியை வைக்கிறோம்டா, அதனுடைய அடிப்படை என்ன தெரியுமா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவான். அதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கம். சிலைகள் வரமாட்டார்கள், மகான்கள் வரமாட்டார்கள், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் நெருங்கியவர்களும் வரமாட்டார்கள். எங்கள் இறைவன் எங்களை காப்பாற்றுவான். பல இடங்களிலே அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றான்டா. இந்த நம்பிக்கை நமக்கு முதல்ல உறுதியா இருக்கணும். சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லியாச்சு. ஜேசுதாஸுக்கு தான் ஒரு பாட்டில் பாடியிருக்கான். அது அல்ல கலிமாவுடைய உண்மையான தத்ரூபம். எங்கள் இறைவன் எங்களை காப்பாற்றுவான். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் நமக்கு வேண்டும் என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுகின்றான். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் புதிதாக சொல்லப்பட்ட குர்ஆனுடைய செய்தியா? இல்லை. காலம் காலமாக நபிமார்கள், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தையே இதுதான். பல நபிமார்கள் பல டிசைன்ல பாதிக்கப்பட்டாங்க. சில நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லக்கூடப்பட்டார்கள். சில நபிமார்கள் கடுமையான சோதனை. நபிமார்கள் கதறாங்க. காஃபிர்களுடைய முஷ்ரிக்குகளுடைய துன்பம் தாங்க முடியாம, அவனுடைய கொடுமையை தாங்க முடியாம அந்த நபிமார்கள் கதறிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லி கத்தனாங்க? மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்போது வரும்? கத்துன்னு யாருக்கு நம்ப மாதிரி இல்லை, நபிமார்கள் கத்தனாங்க. அல்லாஹ் சொல்றான், அலைன நஸ்ருல்லாஹி கரீம், சமீபத்தில் இருக்க, கவலைப்படாத, நான் உன்னை கைவிட மாட்டேன், நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதாக குர்ஆனுடைய செய்தி இருக்குது. இதுதான் இந்த தர்பியாவுடைய மிக முக்கியமான உயிரோட்டம். நீங்க குர்ஆன்ல புரட்டி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஒரு 4 நபிமார்களை கொண்டு வந்து வைக்கிறான். இந்த 4 நபிமாரும் ஒரு பிரச்சனைக்காகத்தான் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. வரிசையா அந்த நபி அல்லாஹ் அனுப்புறான். அந்த நபிமார்கள் அந்த கருத்தை சொல்லும் பொழுது அவர்கள் பட்ட துன்பம் சாதாரண துன்பம் எல்லாம் கிடையாது. இந்த 4 நபியை சொன்ன கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூலு லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், வேறு எதையும் வணங்காதீங்க. முதல்ல அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நபி யாருன்னு பார்த்தா நூஹ் நபி. அவனுடைய காலகட்டத்தில் சிலைகளை வணங்கிட்டு இருந்தான். அந்த காலகட்டத்தில் தான் முதல் சிலை வணக்கமே உலகத்தில் தோன்றுது. எனக்கு இருக்கக்கூடிய முருகன், விநாயகர், இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்த நபர்கள். முதல் உலகத்தில் சிலை வணக்கம் ஏற்பட்ட காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நூஹ் நபி காலம். என்ன சிலையை வணங்கிட்டு இருந்தாங்கண்டா, அல்லாஹ் சொல்றான், வத்து, சுவாகு, யஹூக்கு, யஹூசு, நசுரு, 5 சிலைகளை முன்னோர்களை வணங்கிட்டு இருந்தான். அப்போ நூஹ் நபி முதல் நபியாக அந்த மக்கள்கிட்ட போறாங்க. கிட்டத்தட்ட 950 வருஷம் பிரச்சாரம் பண்றாங்க. என்ன பிரச்சாரம்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டிசைன் மாடலான பயான் எல்லாம் கிடையாது. தொழுகையின் சிறப்பு, குர்ஆனின் சிறப்பு, பெற்றோர்கள் சிறப்பு, பிள்ளைகள் சிறப்பு, வட்டி வாங்கக்கூட. இப்போ இன்னைக்கு நம்ம வித்தியாசமாக பேசக்கூடிய பல தலைப்புகளை நூஹ் நபி பேசலை. அவர் பேசின தலைப்பு ஒரே ஒரு தலைப்பு தான், ஒரே ஒரு டாபிக் தான். ஒரு நாள் 2 நாள் தொல்லைகளுடைய கடவுள்கள் என்ன பொய்யுங்கிறியா, நீ வணங்கக்கூடாதுங்கிறியா? எதிர்த்தரப்பில் இருந்த அந்த கேள்வி இந்த அடிப்படையில் வருது. கேட்டுட்டு அவன் சொல்றான், நூகே, உன்னை ரொம்ப பகிரங்கமான ஒரு வழிகேட்டில் இருக்கிறோம், நீ ஒரு கேடுகட்ட மனிதராகத்தான் எங்கள் சமூகத்தில் ஒட்டுமொத்தமான ஒரு பதில்
நூஹ் நபி அல்லாஹ் பதில் சொல்றான், நான் என்கிட்ட எந்த வழிகேடும் கிடையாது, நான் அகிலத்தினுடைய இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் தான். உங்களுக்கு அல்லாஹ் என்னிடம் இருந்து சொல்லக்கூடிய செய்தி, அவன் ஒருவனை வணங்குங்கள், அவனிடத்தில் உதவி தேடுங்கள். நீங்க தான் வழிகேட்டில் இருக்கிறீங்க. இதுதான் அன்னைக்கு இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் வார். அந்த சண்டை முத்துது. பல கட்ட சண்டைக்கு பிறகு ஒரு கட்டத்தில் நூஹ் நபிக்கு அந்த மக்கள் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் கொடுத்துட்டா அந்த சமூகத்தை ஊற விட்டா ஓடிடுவோம். இந்த நூஹ் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றார், இவர் ஒரு மெண்டல் பைத்தியக்காரன். இதுதான் நூஹ் நபிக்கு அந்த மக்கள் கொடுத்த பட்டம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்த ஒரு ஆளை மெண்டல் பைத்தியண்டா அவன் நல்லவன் கூட பைத்தியனா மாறிடுவான். சொன்ன பிறகும் கூட அவர் திரும்ப திரும்ப எந்த விஷயத்தை சொன்னாரோ அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப தான் சொல்லிட்டு இருக்கிறார். இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அல்லாஹ்வை வணங்க, அவன் உதவி தேடு. ஒரு கட்டத்தில் அவங்க மெண்டலுங்கிற ஒரு நிலைமைக்கு மாறிட்டு நூஹை கூப்பிட்டு சொல்றாங்க, ஐயா நூஹே, இந்த பிரச்சாரத்தை நீ நிறுத்து. ஏனென்றா அவருடைய பயான் எப்படி இருந்துச்சுன்னா, வாரத்துக்கு ஒரு ஜும்மா, அல்ல 3 மாசத்துக்கு ஒரு தர்பியா, காலையில் இப்படி நடக்கல. அவருடைய பயான அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இரவிலும் அழைத்தார், பகலிலும் அழைத்தார். 24 hours ஒருத்தன் வந்து உட்கார்ந்து அல்லாஹ்வை வணங்க, அவன்கிட்ட உதவி தேடுண்டா, நம்ம சொன்னாலே நம்மளே அவனை சொல்லுவோம் ஏதோ ஒன்று ஆயிருச்சு. அவன் பைத்தியக்காரன் பட்டத்தை கொடுத்தான். என்ன பட்டத்தை கொடுத்தாலும் என்னுடைய அந்த விஷயத்திலிருந்து நான் பின்வாங்கிறது கிடையாது. நூஹ் நபி சொல்லிட்டே போறாரு. ஒரு கட்டம் வருது, அந்த கட்டத்தில் அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு சொன்னார்கள், நூஹே, இனி நீ பிரச்சாரம் செய்தால் உம்மை கல்லால் எறிந்து கொள்ளுவோம். அதுதான் அந்த மக்களிடம் கடைசியாக வந்த ஒரு எச்சரிக்கை. ஏதாவது ஒரு இன்னைக்கு நம்ம ஜமாத் இருக்குது, ஒரு 50 பேர் 100 பேர் 1000 பேர் ஒரு பவர் இருக்கு. இந்த பாலக்கோடில் ஒரே ஒருத்த முட்டை இருந்தான்னா என்ன நிலைமை ஏற்படுவான்? அதுதான் நூஹ் நபியினுடைய காலகட்டத்தில் ஏற்பட்டது. கல்லால் எறிந்து கொள்ளுவோம் என்று அந்த வார்த்தை சொன்ன பிறகு அந்த நபி அல்லாஹ்விடத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய உறுதி, அசைக்க முடியாத நம்பிக்கையை தான் அல்லாஹ் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான்டா. எப்படி அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்டா? இந்த லட்சணத்தில் நீங்க வாங்க. என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எனக்கு எதிராக ஒரு சதியை திரட்டுங்கள். என்னை என்ன செய்யலாம்? வெட்டலாமா, கொல்லலாமா, தீயில போடலாமா, அல்ல கருவறுக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுங்கள். அந்த திட்டத்திற்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்குகின்றீர்களோ அவர்களையும் அழைத்துக் கொள்ளுங்கள். வத்து சுவாகு யஹூக்கு யஹூசு நசரு, அந்த கடவுளை தான் ரொம்ப நம்பிட்டு இருந்தான். அதுதான் எங்களை காப்பாற்றும், எங்கள் தேவைகள் அது நினைச்சிட்டு இருந்தான். அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தை போறான்? நூஹே, இந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், உங்கள் கடவுளையும் சேர்த்து கொள்ளுங்கள். என்ன செய்யலாமா செஞ்சுங்க. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என் இறைவன் என்னை கைவிட மாட்டான். இதுதான் பதில். அதுதான் அல்லாஹ் இப்ப நம்மள்ட்ட எதிர்பார்க்க. ஒட்டுமொத்த மோடியினுடைய அனைவரும் திரண்டு வந்தாலும் கூட எங்கள் இறைவன் எங்களை கைவிட மாட்டான். அதுதான் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய உறுதி. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈமான் கொண்டுட்டோம், உடனே எனக்கு ஒரு அச்சுறுத்தல் வருது, நான் கையேந்திட்டேன், உடனே அல்லாஹ் காப்பாற்ற மாட்டான். எந்த அளவுக்கு நீ இருக்கிற? நீ 25%, 50, 75, 90, 100? சில பேர் பார்க்குறோம், ஒரு கஷ்டம் வந்துச்சு, அல்லாஹ் இருக்கிறான், துவா கேட்குறான், அல்லாஹ் வந்து அந்த அவனுடைய கஷ்டத்தை நீக்கலன்னு அல்லாஹ் இருக்கிறானான்னு கேட்குறான். அப்படிப்பட்ட ஈமான் அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. அப்படிப்பட்ட ஆளுகளும் தேவையில்லை. அடிக்கு மேல அடி, உதைக்கு மேல உத, என்ன வந்துடும்? கடைசி வர்றது என்ன? சாவு தான் வரும். அது என்ன வராதா? இன்னும் 1000 வருஷமே நான் கேரண்டி போட்டுட்டு அந்த எக்ரிமெண்ட் போட்டுட்டு உலகத்துக்கு வந்திருக்கிறேன். அதுதான் இறுதி கட்டம். நூஹ் நபி சொல்றார், எல்லாத்தையும் அழைச்சிக்கப்பா, நீங்கள் எதுவே சதி திட்டம் தீட்டுங்கள், என் இறைவன் என்னை கைவிட மாட்டான். அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் சொல்றான், நூஹே, ஒரு கப்பலை ரெடி பண்ணு. கப்பல் எங்க கட்டுவாங்க? எங்க தண்ணி இருக்குதோ அங்கதான் கப்பலை கட்டணும். இவர் உட்கார்ந்து கிட்ட பாலக்கோடு மாதிரியான ஒரு ஏரியாவில் உட்கார்ந்து ஒரு கப்பலை கட்டணாண்டா, ஏற்கனவே மெண்டல்னு பட்டம் கொடுத்துருக்கிறான், இன்னும் மெண்டலுக்கு மெண்டல் கொடுப்பான்.
அவர் உட்காந்து கப்பலை கட்டும்போது அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்லி காமிக்கின்றான், அந்த வழிகேடர்கள், அந்த முஷ்ரிக்குகள் அந்த வழியில போகும்போது நூகை பார்த்து கிண்டலும் கேலியுமாக சிரிக்கின்றார்கள். நூகே, அட தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை, கப்பலை கட்டுறைய உம்மாரி ஒரு மடை உலகத்தில் இல்லை, இப்படி என்று அவர்கள் சொன்னார். அந்த கப்பலை கட்டும் பொழுது கூட சில பேர் ஈமான் கொண்டவன் ஹெல்ப் பண்ணுவாங்களா, அவனை கூப்பிட்டு நீ அந்த ஆள் தான் லூசு, அவன் முன்னாடி சுத்தக்கூடிய இது பெரு லூசு என்று அவர்கள் இறைவா என்னை கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். அல்லாஹ் வகை அறிவிக்கிறான், எதையும் கண்டுக்காத, கப்பலை மட்டும் கட்டி முடிஞ்சாச்சா. எவனெல்லாம் என்ன ஏத்துக்கிட்டு என்கிட்ட உதவி தேடுறானோ அவனையெல்லாம் ஏத்து. மீறி போனா 950 வருஷத்துக்கு ஒருத்தன் வரல, வந்தா 950 பேர் வந்திருப்பான். 10 வருஷத்துக்கு ஒருத்தர் வரல, வந்திருந்தா 95 பேர் வந்திருப்பான். மிகவும் குறைவாக ஒரு 10-20 பேர் தான், ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்த்து அல்லாஹ் ஏத்த சொன்னா. இவர் ஏத்தன பிறகுதான் அல்லாஹ் ஃபீல்டுக்கே வர்றான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எப்படி ஃபீல்டுக்கு வந்தான்? அதுக்கப்புறம் பூமியை பிளந்தோம், தண்ணி வீறிட்டு வந்துச்சு, வானத்திலிருந்து அல்லாஹ் இப்ப அடிச்சான தூத்துக்குடி, இதை விட பல மடங்கு அல்லாஹ் தண்ணியை இறக்கினான். அந்த கப்பலில் இருந்தவர்களை தவிர அனைவரையும் அல்லாஹ் அடித்தான் என்று குர்ஆன் வசனம். அதிலிருந்து பிறந்தவங்க தான் நாமெல்லாம். அந்த ஏகத்துவவாதிகளுக்கு பிறந்தமா இல்லையா? அதுக்கு பிறந்தவங்க தான் நம்ம. இப்ப அதிலிருந்து பிறந்தவங்க நம்ம எப்படி இருக்கணும்? இனிமே இருக்கணும். ஏற்கனவே ஒரு சமுதாயம், ஒட்டுமொத்த உலகமே தண்ணியில காடா போச்சு. எவ்வளவு மிஞ்ச நூஹ் நபியோட பொண்டாட்டி தப்பிக்கலைங்க. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டீலிங் தான், என்ன எவனை ஏத்துக்கிட்டான்னு அவன் மட்டும்தான் தப்பிப்பான். அது நபியோடைய பொண்டாட்டி ஆகட்டும், மகனாகட்டும், அந்த பிரச்சனையா எனக்கு இல்லைங்கிறான். லரபல்லாஹு மஸல்லல்லதீன கஃபரு அம்ராத்தி நூஹின் அம்ராத்தி லூத். பொண்டாட்டியும் போனா மகனும் போய் சேர்ந்துட்டான். அப்ப நூஹ் நபி கிட்டத்தட்ட என்ன கொள்கைக்காக இந்த சம்பவம் நடந்தது, பிரச்சனை நடந்ததுன்னா பிரச்சனை இதுதான், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ். இதுதான் கொள்கையினுடைய உயிர் நாடு, இதுதான் சத்திய கொள்கை. நூஹ் நபிக்கு அடுத்து ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, ஆது சமுதாயத்து. அல்லாஹ் அந்த சமுதாயத்தை சொல்லும் போதே சொல்றான், நூஹ் சமுதாயத்தை நான் இப்படி அடித்தேன், அதுக்கு பிறகு காப்பாற்றப்பட்ட அந்த மக்களிடமிருந்து பிறந்தவர்கள் தான் நீங்கள், அவர்களுடைய வழித்தோன்றல்களாக நீங்க இருக்கிறீங்க. அவன் செஞ்சால அந்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள். ஹூத் நபி ஆது சமுதாயத்துக்கு சொல்றாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை வணங்கு, அவனிடத்தில் உதவி தேடு. இரண்டாவது நபி களத்தர ஃபீல்டுக்கு வர்றார். 19 ஓவர்ல ஏற்கனவே நடந்த அந்த சம்பவத்தை சொல்லிட்டு தான் இந்த நபி வர்றார். அப்ப அந்த சமுதாயத்தில் என்ன நிலைமை? எல்லாமே இந்த கொள்கை, சத்திய கொள்கைக்கு எதிராகத்தான் வருவான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆது சமுதாயத்தில் இருக்கக்கூடியவன், என்ன ஹூது, எங்கள் முன்னோர்கள் வணங்கிட்டு இருந்தாங்களே, அதுக்குத்தான் இவன் அழிக்கப்பட்டான், நூஹ் நபியினுடைய சமுதாயம். இவன் கேட்கிற கேள்வி என்னாண்டா, எங்கள் முன்னோர்கள் வணங்கி வந்ததை எல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணுமோ, வேறு யாரையும் வணங்கக்கூடாதோ? அப்ப எங்க முன்னோர்கள் வணங்குறது பொய்யா? அந்த மாதிரி பிரச்சாரத்தை எங்கள்கிட்ட பண்ணாது. இதெல்லாம் குர்ஆன் வசனம். எங்கள் முன்னோர்களை எதை கண்டாமோ, எதை வணங்கினோமோ அதைத்தான் வணங்குவோம். உன் பேச்சு கேட்க மாட்டோம். முடிந்தால் நீ அல்லாஹ்வுடைய வேதனை வரும் வரைன்னு இடையில உட்காந்து பில்டப் பண்ணிட்டு இருக்கிற, முடிஞ்சா வரவை பார்த்துக்கலாம். எதுக்கு அந்த கேள்வி அவன் கேட்கிறான்டா? அல்லாஹ் அவனை சொல்லும் போது, உலகத்தில் இப்படி ஒரு சமுதாயத்தை நான் படைக்கலைங்க, வலிமையான சமுதாயம், இதுக்கு முன்னாடியும் படைக்கல, உலகம் அழியிற வரைக்கும் அது மாதிரி ஒரு பவர்ஃபுல் மேன் உலகத்தை இனி வரவே வராது. நீங்கெல்லாம் ஒரு 1000 பேர் செய்யக்கூடிய வேலையை அவன் ஒருத்தன் செஞ்சுட்டு போயிடுவான். மீறி போனால் நம்ம 500 கிலோ கஷ்டப்பட்டு நல்ல வெயிட் லிஃப்டில் தூக்குவான், அவன்லாம் 5000 கிலோ சர்வசாதாரணமாக தூக்கிட்டு போயிடுவான். பாறைகளை எல்லாம் கையிலேயே குடஞ்சி வீட்டை அமைச்சாண்டா எவ்வளோ பெரிய பலம் பாய். அல்லாவே சான்றிதழ் தர்றான், உங்களை பலம் வாய்ந்த ஒரு சமுதாயமாக நான் ஆக்கியிருக்கிறோம். ஹூத் நபி இதையும் சொல்றார், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வலிமையை நினைச்சு பாருறா, உங்களுக்கு கொடுத்த பலத்தை நினைச்சு பாரு.
இந்த மாதிரி பலம் அல்லாஹ் யாருக்குமே தரலையே, அதுக்காவதாவது அல்லாஹ் அவனை ஏற்றுக்கலாமா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் உதவி தேடலாமா இல்லையா? அதுக்கு அந்த சமுதாயம் சொன்ன பதில், ஹூதே நீ வெறும் பொய்யா தான் சொல்ற, நீ வெறும் பொய்யா சொல்ற, இட்டுக்கட்டி சொல்ற, அல்லாண்டு ஒருத்தர் இல்லை, எதுக்கு அவனை வணங்கணும்? நான் தான் என் முன்னோர்களை வணங்கிட்டு அவன்கிட்ட உதவி தேடிட்டு இருக்கிறேன்னு. கடைசியில் சொன்னா இந்த பிரச்சனை பஞ்ச இன்னைக்கு நமக்கு இப்போ போய் மக்கள்கிட்ட சொல்லும் போது என்ன வருது, பயான் எல்லாம் பண்ணாதீங்க, எல்லாம் உங்க பள்ளியோட வச்சுக்கோங்க, இதெல்லாம் இங்க வரக்கூடாது. இதையே தான் அவனும் ஹூதே உன் பிரச்சாரத்தை நிறுத்து, முடிஞ்சிச்சுன்னா நீ பாட்டுக்கு பயமுறுத்திட்டு இருக்கிற, அந்த எச்சரிக்கையை கொண்டு வா. அல்லாஹ் ஒரு கெடுவை வைப்பான், அந்த கெடு தாண்டிருச்சுண்டு அவன் கோபம், அவன் ஃபீல்டில் இறங்கி கோபத்தை இறக்கினான்டா பின்னா அல்லாஹ் பின்வாங்க மாட்டான். அந்த சமுதாயத்திற்கு 7 இரவுகள் 8 பகல்கள் மலட்டு காத்தை அனுப்பினோம். முதல்ல போன நூஹ் நபி தண்ணி, இவன் அடுத்தது காத்து. அந்த காத்து அல்லாஹ் சொல்லும் போது குரானிலே மலட்டு காத்து, வெறி பிடிச்ச காத்து. அதுல ஒரு தாவரத்துக்கு தேவையான இனிமை இருக்காது, இயற்கை இருக்காது, மனுஷன் வாழ முடியாது, சுவாசிக்க முடியாது. அந்த காத்து நெருப்பை கொண்டு வரக்கூடிய மலட்டு காத்து, வெறித்தனமான காத்தை 7 இரவுகள் 8 பகல்கள் வீசன. அந்த வீசுல அவன் பாறையை குடைஞ்சு வீடு வச்சான, அது ஒண்ணுதான் மிச்சமாச்சு. அதை தவிர்த்து அவனுடைய மாட மாளிகை, அவனுடைய சொத்து சுகங்கள் அவ்வளவு பலம் வாய்ந்த, அவர்கள் ஈசல் பூச்சிகளாக வேரோடு சாய்ந்த மரத்தை போல கீழே சிதறடிச்சு போனார்கள் என்று குர்ஆன் வசனம். ஈசல் பூச்சி எப்படி சாகும்? டக்குன்னு எந்திரிக்கும், கொஞ்ச நேரத்தில் செத்து போகும். தலை ஒரு பக்கம், ரெக்க ஒரு பக்கம், முண்டம் ஒரு பக்கமா கிடக்கும். ஒரு மரம் கீழே விழுந்துச்சுன்னா காயெல்லாம் வேற பக்கத்தில், பழமெல்லாம் ஒரு வேற பக்கத்தில், சூறாவில் அடிச்சாடி வேறு ஈரல் பிச்சுக்கிட்டு போகும். அந்த மாதிரி அவனை சும்மா டக்குன்னு மௌத்தா போக்க வச்சிருக்கலாம். அல்லாஹ் அவனை அப்படி வைக்கல. இவ்வளவு பலத்தை கொடுத்தேன், எவனுக்கும் கொடுக்காத அளவுக்கு கொடுத்தேன். எங்கிட்டே நீ மோதிரியாரி, ஏன் பூமியில் இருந்துக்கிட்டு, ஏன் உணவை சாப்பிட்டுக்கிட்டு, நான் கொடுத்த பலத்தையும் வச்சுக்கிட்டு என்ன மறுக்கிற, விடமாட்டேன் என்று அந்த சமுதாயத்தை அல்லாஹு தாலா கண்டதுண்டமாக அழித்ததையும் குர்ஆனுடைய வசனத்தில் பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு சமுதாயம் வருது, சமூது கூட்டத்துக்கு அவன் வர்றான். அவன் வரும்பொழுதே அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, ஏற்கனவே நூஹ் சமுதாயம் அழிச்சாச்சு, ஹூத் நபியினுடைய சமுதாயத்தை அழிச்சிட்டேன், அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் உங்களை வழித்தோன்றலாக வச்சிருக்கிறேன், அவங்களுக்கு பிறகு ஒன்று உருவாக்கி இருக்கிறேன். அந்த நபி, இந்த 2 நபி என்ன சொன்னாரா அதே தான் திருப்பி சொல்றாரு, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை வணங்குங்கள், அவனிடத்தில் மட்டும்தான் உதவி தேடுங்கள். புதுசான எந்த கருத்தையும் சொல்லல. சொல்லும் போது சொல்றாரு, அந்த ஆது சமுதாயத்தை அல்லாஹ் கண்டதுண்டமா அழிச்சு ஒரு இடமே இல்லாத அளவுக்கு ஆக்கணானா இல்லையா, அந்த இடத்தில் அல்லாஹ் உங்களை மிகப்பெரிய மாளிகையை கட்ட வச்சிருக்கிறான். நீங்களும் பாறைகளை குடந்த வீடுகளை கட்டக்கூடிய, மலை மோடுகள்ல வீடு கட்டக்கூடிய, அன்னைக்கு வீடு தானே அடிப்படை தேவை, அந்த மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சிருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடாதீங்க, அவனிடத்திலே மட்டும்தான் நீங்கள் உதவி தேடுங்கள். இவன் டிஃபரெண்டா என்ன செஞ்சான் தெரியுமா? சாலிக நபியினுடைய அந்த சமுதாயத்தை கூப்பிட்டு பேசுறான். போய் இந்த ஆளை போய் நீ நபியை ஏத்துட்டு இருக்கிற, இந்த ஆளுடைய கடவுளை நீ அல்லான்னு சொல்லி ஏத்திட்டு இருக்கிற, அந்த ஆளு தான் விவரம் இல்லாமல் இருக்கிற, அதை விட ஒரு பலகீனர்களாக, எதற்கும் தகுதி இல்லாதவர்களாக உங்களை கருதுகிறோம். எங்கள் சமூகத்திலேயே ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக ஒதுக்கி வச்சிருக்கிறேங்கிறான். எதுக்கு ஒதுக்கி வச்சான் தெரியுமா? அல்லாஹ்வை தன்னுடைய இறைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்திற்கா. இப்படியே வண்டி ஓடுது, பஞ்சாயத்து ஓடி ஓடி ஒரு கட்டத்தில் இறுதி கட்டம் வருது. அவர் இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் பூகம்பத்தை கொண்டு வந்தார். மிகப்பெரிய பூகம்பத்தில் அவர்கள் இறந்தார்கள். எப்படி செத்து போனாண்டா? வீட்டில் உட்கார்ந்துட்டு சமைச்சிட்டு இருந்த பொம்பளை அப்படியே போச்சு.
விளையாடிட்டு இருந்தவன், சாப்பிட்டுட்டு இருந்தவன், அவர்கள் அனைவருமே இந்த பூகம்பத்தில் மண்ணோடு மண்ணாக புதைந்து போனார்கள் என்று திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றதை பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் குர்ஆனில் எடுத்து படிச்சு ஒரு பஞ்சாயத்துக்கு தான் இத்தனையும் நடக்குது. அந்த பஞ்சாயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு தொழுகையிலும் இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன். எதுக்கு அல்லாஹ் அழிச்சான்? அடுத்த வசனம் என்ன சொல்றான்? இறைவா, உன்னுடைய கோபத்திற்குள்ளானோடைய வழி எனக்கு இல்லை. எவனை அல்லாஹ் கோபிச்சான்? எதுக்கு அல்லாஹ்வுடைய லகனத்தை இறங்குச்சு? எதுக்கு தண்ணீரை கொண்டு, பூகம்பத்தை கொண்டு, இடிமுழக்கத்தை கொண்டு ஏன் அழிச்சான்? ஒரே காரணம் தான். சொல்றானா இல்லையா? நபியே, உலகத்திலே நாம் ஒட்டுமொத்த சமூகத்தை அழிப்பதற்கு நாம் எடுத்துக்கொண்ட காரணம் அல்லாஹ்வை மறுத்த ஒரு காரணத்துக்கு தான். குர்ஆனுடைய வசனம். சாலிஹ் நபிக்கு அடுத்தது சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. இந்த நபியெல்லாம் என்னத்தை பயான் பண்ணாங்களோ அதே பயான், புது பயானே இல்லைங்க. தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, ஜக்காத்தை பற்றி, ஹஜ்ஜை பற்றி எந்த டாப்பிக்கும் நபிமாருக்கு கொண்டு வருது. நமக்கு ஒரு வாரத்தில் சிறுக்கை பற்றி பேசி, அடுத்த வாரமும் அதை பற்றி பேசி, அதுக்கடுத்த வாரம் பேசினா மாவட்டத்திலேருந்து வருது, கிளையிலேருந்து வருது. பாய் 2 வாரம் இதே தலைப்பில் பேசிட்டாங்க, நீங்கள் வேற மாதிரி பேசுங்க. வருதா இல்லையா? அல்லாஹ் ஒரு பயானை எத்தனை ஆண்டுகள் பேச வைக்கிறான் நபிமார்களை வச்சு. பல நபிமார்கள் சொன்னதை தான் நீங்கள் தொழுகையை ஓதுறீங்க, ஓதிக்கிட்டே இருக்கீங்க. சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் இதே பயான் தான். அவன் கேட்குறான், ஏ சுஹைபே, நீ அல்லாஹ்வை வணங்க சொல்ற, நான் அல்லாஹ்வை வெறுக்கிறேன். அல்லாஹ்வை வெறுத்தாலும் நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கணுமா? உங்கள் மார்க்கத்தையே வெறுக்கிறோம். அவன் ஒரு டிமாண்டை வைக்கிறான். சுஹைபே, ஒன்று, நீங்கள் எங்கள் மார்க்கத்துக்கு வரணும். நான் என்ன மதத்தில் இருக்கிறனோ, என்ன சிலையை வணங்குறனோ, யாரை வணங்கி கொண்டு இருக்கின்றனோ அந்த சிலைகளை நீ வணங்கணும். என்ன எப்பேற்பட்ட டிமாண்டுன்னு பாருங்க. இன்னைக்கு சொல்றாங்க சங்கிகள், பழைய மார்க்கத்துக்கு, தாய் மார்க்கத்துக்கு வரணும். அது இன்னைக்கு ஏற்பட்ட பஞ்சாயத்தை இல்லை. அது இன்னைக்கு கன்வெர்டட் ஆகி இந்துவிலேருந்து கன்வெர்டட் ஆகி இஸ்லாத்துக்கு வர்றான். யூபியில் என்ன நிலைமை? பழைய மார்க்கத்துக்கு வா. இது நேற்று முந்தானத்து நடந்த பிரச்சனை கிடையாது. சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனையே இந்த பிரச்சனை தான். இந்த மார்க்கத்துக்கு நீ திரும்பி வந்து எங்கள் கடவுளை வணங்கு, அல்லாஹ்வை விட்டுரு. இந்த பஞ்சாயத்து கொஞ்ச நாள் ஓடுது. ஓடி ஓடி இறுதியில் என்ன முடிவு ஏற்படுது? நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அவங்க மௌத்தார வரைக்கும் அவங்கள போட்டு சோதிக்க மாட்டான். ஒரு கட்டம், ஒரு நேரம், அதுக்கப்புறம் அவனுடைய கோப பார்வை இறங்கும். ஷுஹைப் தன்னுடைய மக்களிடத்தில் சொன்னார்கள், மறுத்தார்கள். இந்த சமுதாயத்தை மட்டும் அல்லாஹ் டிஃப்ரெண்ட்டாக அடிக்கிறான். நீங்கள் குர்ஆனில் பார்த்தீங்கன்னா தண்ணி, இடி முழக்கம், பூகம்பம், இந்த மாதிரி டிசைனில் அடிப்பான். இந்த சமுதாயத்தை மட்டும் அல்லாஹ் எப்படி அடிக்கிறான்னா ஒரே ஒரு சத்தம், அவ்வளவுதான். படார்னு ஒரு வெடி வெடிக்குது, அணுகுண்டு மாதிரி. வெடிச்ச உடனேயே எப்படி அவன் செத்தாங்கிறது கூட குர்ஆன்ல வரணுமா இல்லையா? ஒரு பயம் வரணுமா இல்லையா? மாடு வைக்கோலை தின்னு அந்த மாட்டினுடைய வாயிலிருந்து ஒரு நுரை வரும். காஞ்ச வைக்கோலை தின்னுட்டான்னா அது கடைசியில் ஜீரணமான பிறகு நுரைய தரும். கஞ்சி மாதிரி ஆனாங்கன்னு குர்ஆன் வசனம். அவர்கள் கூலமாக ஆனார்கள், அழுகி போயிட்டாங்கிறாங்க. ஒருத்தன் கூட மிஞ்சலைங்கிறது குர்ஆன் வசனம். ஷுஹைபுடைய அந்த ஒரு மைனாரிட்டி மக்களை தவிர ஒருத்தன் கூட மிஞ்சலை. அந்த புணத்தை அடக்குவதற்கு ஆள் இல்லை. ஒரு ஊரே அழிஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்மள ஈமான் பண்ண அடிச்சுக்கிட்டு ஓட வேண்டியது. அப்போ ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அல்லாஹ் இப்படி அழித்ததாக திருமறை குர்ஆனுடைய வசனம் இருக்குண்டா. இந்த 4 நபிமாருடைய வாழ்க்கையிலிருந்து, பிரச்சாரத்திலிருந்து நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன தெரியுமா? இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அதை நீங்கள் ஓதும் போது அது அப்படியே நீங்கள் பிளாஷ்பேக்கு போயிடணும். நூஹ் நபி சமுதாயம், ஷுஹைப் சமுதாயம், ஹூத் நபியினுடைய சமுதாயம், சாலிஹ் நபியினுடைய சமுதாயம், இன்னும் எத்தனையோ சமுதாயம். அல்லாஹ் பட்டியல் சொல்லலை, குர்ஆன் பத்தாது. அப்போ அல்லாஹ் அழிப்பதற்கு எடுத்துக்கொண்ட காரணங்கள் மற்ற தப்ப அல்லாஹ் பெருசுப்படுத்தலை. சரியா தொழுகலையா,
அப்படி தான் இருப்பான் மனுஷனை பொறுத்த வரைக்கும். நான் பிறந்தது கரெக்டாக 5 நேரம் தொழுதான்னு ஒரு மனுஷனை சொல்லுங்க, ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க, சஹாபாக இருக்க மாட்டாங்க. நான் கரெக்டாக நோன்பு வச்சுட்டேன், ஒரு நோம்பு கூட விடலை, ஒரு மனுஷன் இருக்க மாட்டேன். கரெக்டாக ஜக்காத்து கொடுத்துட்டேன், கரெக்டாக தர்மம் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டாக ஐஎஸ்ஐ முத்திர குத்துற மாதிரி நான் நடந்தேன்னா ஒரு மனிதன் உலகத்தில் இருக்க மாட்டார்கள். மனுஷங்கிறது சில நேரத்தில் எப்போ தௌஹீதுக்கு வர்றானோ அப்போ கொள்கையில் இருப்பான், அப்போ ஜக்காத்து கரெக்டாக கொடுப்பான், தொழுகுவான், நோன்பு வைப்பான். அதில் மறதி, தூக்கம், வேலை பளு, அதுக்கெல்லாம் அல்லாஹ் யாரையும் பிடிக்க மாட்டான், அழிக்க மாட்டான், மன்னிப்பான். மனுஷன் அப்படித்தான் இருப்பான். சொன்ன பேச்சு கரெக்டாக நடக்கிறதுக்கு மலக்கா, ஒரு மலக்கு கையில் உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு சூரை கையில் கொடுத்தா அப்படி அவர் இன்னைக்கு வரைக்கும் கையில் தூக்கிட்டு தான் இருக்கிறார். எப்போ உலகம் படைக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து எப்போ அல்லாஹ்வுடைய அனுமதி வருதோ அப்போ ஊதுவர். அந்த மாதிரி நம்ம கிடையாது. ஆசாபாசங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். இதுயெல்லாம் அல்லாஹ் பெரிய பிரச்சனையாக எடுக்கலை. எதை பெரிய பிரச்சனையாக எடுக்கிறான்டா? இந்த ஈயாக்க நபுது ஈயாக்க ரசி, உன்னை வணங்குற உங்ககிட்ட மட்டும்தான் உதவி தேடும், எவன்ட்டையும் கையேந்த மாட்டேன். அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நீ தானே ஏன் ரப்பு. நான் முருகனையும் சிவனையும் நான் ஏற்றுக்கலையே, ஏசுநாதரையும் ஏற்றுக்கலையே, நான் ஏற்றுக்கிறது ஒன்றைத்தான், உங்ககிட்ட கேட்காம எவன்கிட்ட போய் கேட்பேன். அந்த உறுதி மனப்பக்குவம் இதுதான் இந்த 4 நபிமார்களும் கேட்டான். மார்க்கத்தை சொல்லி சொல்லி கடைசியில் நூஹ் நபி எப்படி என்ன ஸ்டைலில் கேட்டாங்க தெரியுமா? வெறுத்து போய் நொந்து நூலாகி, இறைவா இவர்களில் ஒருத்தனை கூட விடாது, எல்லாத்தையுமே அழிச்சு, எவனையாவது ஒருத்தன் உயிரோடு விட்டான்டா அவனுக்கு பிறக்கிறவன் கூட ஒரு சிலை வணங்குற மாதிரி தான் வருவான். இப்படி கேட்ட பிறகுதான் அல்லாஹ் அழிச்சான். குர்ஆன் வசனம். நூஹ் நபி வெறுத்து நொந்து நூலாகி பிரச்சாரம் பண்ணி பண்ணி ஒரு நபியை வெறுக்கிறார். ஒருத்தர் விட்டாத நீ, வெறுத்து போய் தான் கேட்டார் என்று குர்ஆன்ல இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் கப்பலையெல்லாம் செய்ய சொன்னான். இப்போ அல்லாவை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன விரும்புகின்றான் என்றால், நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? உன்னை படைச்சது நான், உனக்கு உணவு கொடுத்தது நான், ஒன்றும் இல்லாமல் உன்னை உருவாக்குறது நான் தான் ஒரு ரப்பு. என்கிட்ட கேளு, இந்த கையை என்கிட்ட தான் கேட்கணும், இந்த தலையை இந்த சஜிதாவில் எனக்காகத்தான் விழுகணும். இதைத்தானே நபிமார்கள் செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கஷ்டங்கள், ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு வழி இல்லை கேட்டாங்களா இல்லையா? பல நபிமார்களுடைய வரலாறுகள் நமக்கு இருக்கா இல்லையா? ஏன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் நோயை கொடுத்தான், சரியான நோய். அது என்ன நோயின்னு குர்ஆன்ல இல்லை. பொண்டாட்டி மக்கள் எல்லாம் விட்டுட்டு ஓடினாங்களே இல்லையா? ஒரு கட்டின பொண்டாட்டி புருஷனுக்கு ஏதாச்சும் ஹார்ட் அட்டாக்கு அல்லது நோய் வந்துருச்சு, கொரோனா வந்தாலும் அடுத்த ரூம்லையாச்சும் வச்சு பார்ப்பான், விட்டுட்டு ஓட மாட்டான். அவன் பொம்பளையே கிடையாது. அது பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு விட்டு போட்டு ஒருத்தர் ஓடுறான்னா அவன் புருஷன் சொல்கிறதுக்கு தகுதி இல்லை. உயிரை கொடுத்து, நகையை விற்று, வீட்டை விற்று, யார்கிட்டையெல்லாம் பிச்சை எடுத்து, கையேந்தி, இப்படித்தான் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாலும் சரி, புருஷனுக்கு உடம்பு சரியில்லை நம்ம பார்ப்போம், நம்ம குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம பார்ப்போம். இதுதான் மனிதாபிமானம், இதுதான் குடும்பம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொண்டாட்டி மக்களை விட்டுட்டு ஓடுறாங்க. எதுக்கு ஓடினாங்க? சாதாரண நோய் இல்லை, உச்சகட்ட நோய். அது என்னான்னு அல்லாஹ் சொல்லலை. ஒரு கால் அது என்னான்னு சொன்னால் நமக்கு ஒரு பெரிய அச்சம் ஏற்பட்டுருமோ, பயமா, அல்லாஹ் சொல்லாமல் இருக்கான். ஆனால் அவருடைய மனோநிலை என்ன? இந்த ஈயாக்க நஸ்தி எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க. அல்லாஹ்ட்டு ஒரு இடத்துல கேட்குறாரு, நோய் உச்சகட்டமாகி முடியாத ஒரு நிலைமை வந்த உடனே கூட அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்கல. நீ மஸ்ஸன்னி லுர்வா அந்த அர்ஹமுர் ராஹிமீன். இறைவா, நோயை கொடுத்த இறைவா, உன்னை தவிர வேறு யாரப்பா எனக்கு நோயை குணப்படுத்துவாங்க? உங்ககிட்ட தானே கேட்பேன். எப்பேற்பட்ட வார்த்தையை உள்ளுக்குள்ள வைக்கிறார். நீ தானே இறக்குன, உன்னை தவிர வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும்? பல வருஷம் நோயில பாதிக்கப்பட்டாரு. நோய் எப்படி குணப்படுத்தினான்? சம்பந்தமே இல்லாமல் நோயை குணப்படுத்தினானா இல்லையா? ஐயப்பே, உன் காலடியில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு. புல்லு, ஆடு மாடு மேயக்கூடிய புல்லு, அதை பிடுங்குங்கிறாரு. பிடுங்கிட்டு, இறைவா நான் என்ன செய்யுது? உன் மேலே அடிப்பா. எடுத்து அடித்தாரு, நோய் சுத்தமாக குணமாகிடுச்சு. குர்ஆன் வசனம். ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு நோய் வந்துச்சுன்னா மருந்து கொடுக்கணும், மாத்திரையை போடணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அல்லது அல்லாஹ் இத்தனை நோன்பு வை, இத்தனை ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு, என்னுடைய வேதத்தை கொஞ்ச நாள் போது நான் நோயை குணப்படுத்த, இப்போ இந்த டிமாண்டாச்சும் அல்லாஹ் வைக்கிறோம். சம்பந்தமே இல்லை. புல்லை எடுத்து மேலே அடிங்கிறான், அவ்வளவுதான், நோய் குணமாச்சு.
அல்லாஹ் என்ன அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன? என்ன எந்த இடத்துல நீ வச்சிருக்கிற? நீ ஒரு 10% வச்சிருக்கியா, 20 வச்சிருக்கியா, 100 வச்சிருக்கியா? எந்த அளவுக்கு வச்சிருக்க? இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்ப்பான். அதனால்தான் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான் தெரியுமா? வல நப்லு வன்னக்கும் பிஷையும் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத்தி வபஷ்ஷிரி சாபிரி. 5 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன? ஒரு வித்தியாசமான அடிப்படையில் அல்லாஹ் உங்களை போட்டு கஷ்டப்படுத்தி நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கணுங்கிற அந்த அவசியமே இல்லை. மரணத்தை கொண்டு சோதிப்போம், நோயை கொண்டு சோதிப்போம், பொருளாதாரத்தினுடைய இழப்பை கொண்டு சோதிப்போம், ஒரு பயத்தை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம், வறுமையை கொண்டு சோதிப்போம். இதுதான் நமக்கு வரக்கூடிய பஞ்சாயத்து. நபிமார்களுக்கு வந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் நமக்கு தரமாட்டால், தந்தாலும் நம்மளால் தாங்க முடியாது. நபிமார்கள் தான் அது தனி டிசைன் தான், தனி மாடலு. அவங்களுக்கு ஈமானி நபித்துவம் கொடுத்து உச்சகட்டத்தில் சோதிப்பான். நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சாப்பாடு பஞ்சாயத்து இதுதான் சோதனையா வரும். அந்த வந்துச்சுன்னா என்ன செய்யறது? என்ன 30 நாளும் பிரியாணி சாப்பிடணுமா, குஸ்கா சாப்பிடணுமா? அல்லாஹ் எப்படி உங்களை சோதிப்பான்? நல்ல திண்டு கிண்டு கொளுத்துட்டு இருந்த அல்லாஹ்வை பத்தியே அவனுக்கு சிந்தனை இல்லை. ஒரு வறுமையை கொடுத்தா தான், அப்பதான் அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனை வரும். அப்பதான் காசு கேட்பீங்க. பணக்கார அல்லாட்டு காசு கேட்பானா? ஏழை தான். சாப்பாட்டுக்கு வழியில், வீட்டில் குழந்தைக்கு பால் வாங்க முடியல, பொண்டாட்டிக்கு மருந்துக்கு மாத்திரை வாங்க முடியல, வறுமை, சம்பாத்தியம் பத்தலை, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது தான் உட்காந்து துவா கேட்பீங்க. அந்த துவா இருக்குல்ல, சாதாரணமாக கேட்கக்கூடிய துவாவை விட சூப்பரான துவாவா இருக்கு. எப்பவுமே சாதாரணமாக எப்படி துவா கேட்போம்? தொழுகை முடிச்சாலும் இறைவாள் வந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுவீங்க. ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்த பிறகு அவனுடைய துவா இருக்குல்ல, அப்பா ரொம்ப சூப்பராக இருக்கு. நமக்கே தெரியாது. உட்காந்து அப்போ அழுகிறது என்ன, வேதனைப்படுறது என்ன, தஸ்மீ பண்ணுறது என்ன. எல்லாரும் பள்ளியில் தொழுகை விட்டு போனால் கூட லொகருக்கு வந்துடுவான். அசர் வரைக்கும் உட்காந்துரு கேட்டதையே திருப்பி திருப்பி அல்லாட்டு கேட்போமா இல்லையா? எப்போ கேட்பீங்க? வறுமை, சாப்பாடு வீட்டுக்கு போச்சுன்னா என்ன வாங்கிறதுக்கு வழி இல்லை. இப்போ வறுமையை கொண்டு அல்லாஹு தாலா சோதிப்பான், அதில் உறுதியாக இருக்கும். நோயை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். நோய் வந்த உடனே சில பேர் நோய் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் டாக்டர் கை விரிச்சிட்டான்டா, அவனுடைய தொழுகையை பார்ப்பீங்க. அது மாதிரி தொழுகை வாழ்க்கையில் தொழுதுருக்கவே மாட்டான். டாக்டர்கிட்ட போகிறான், டாக்டர் செக் பண்ணுறாரு, பாய் எல்லாமே போயிருச்சு, கேன்சர் வந்துருச்சு, ஒரு 6 மாதம் உயிரோடு இருப்பீங்க, அவ்வளவுதான், பொண்டாட்டி மக்களுக்கு செய்யறதெல்லாம் செஞ்சுக்கன்னு சொன்ன உடனேயே அவன் அடுத்தது பொண்டாட்டி மக்களுக்கு செய்யறது 2வது வந்து தொழுகாதவனெல்லாம் தொழுகி எடுக்கும், தர்மம் செய்யாதவனெல்லாம் தர்மம் செய்வான். முதல்ல ஃபர்ல தொழுகை தொழுதை தின்றவன் முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து. ஏன் காலையில் ஃபஜ்ர் தொழுகையை 10 மணிக்கு தொழுகிறவனெல்லாம் நோயில மௌத்தா போயிடுவாங்கன்னு தெரிஞ்ச உடனே 3 மணிக்கு தஹஜ்ஜத் தொழுகிறானா இல்லையா? 10 மணிக்கு ஃபஜ்ர் தொழுகக்கூடிய ஒரு ஆளு மௌத்து வந்துடும். அது எந்த நேரத்தில் வரும்னா 3 மணிக்கு அலாரம் எடுத்து உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுது அவனுடைய தொழுகை அல்லாட்ட கேட்கறது, என்னை காப்பாது, இன்னி கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்கு. எத்தனை நாள் இருந்தாலும் குல்லு நப்சின் தாய்க்கத்தில் மௌத்தாதான் போனது, மாற்றுக்கிறது இல்லை. இன்னி கொஞ்ச நாள், நீ ஒரு 5 வருஷம், இன்னொரு 10 வருஷம், என்ன தொழுகை, என்ன சஜ்ஜிதாவுக்கு சாதாரண நேரத்தில் எப்படி சஜ்ஜிதாவுக்கு போவான்? லப்பர் பந்தத்தை செவுத்தில் அடித்தா டக்குன்னு வர்ற மாதிரி சஜ்ஜிதாவுக்கு போகிறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது. அப்போ நம்மளுடைய அந்த துவாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோய் வந்து மௌத்தா போயிடுவோம், நோய் வந்தால் மௌத்து தானே, அப்படி தான் நம்மளுடைய இதில் இருக்கும். மௌத்துக்கும் நோய்க்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நோய் வந்தாலும் மௌத்தா தான் போகிறீங்க, நோய் வராட்டியும் மௌத்தா தான் போகிறீங்க. குல்லு நப்சின் தாயிக்கத்துல் மௌத். நமக்குடைய நேரம் நெருங்கிச்சா போய் சேர்ந்துடணும். ஆனால் மனுஷனுடைய பயம் எங்கே கொண்டு போய் விடுது? தஹஜ்ஜத்தில் உட்காந்து அல்லாஹ்விடத்தில் சஜிதாவை போனால் டக்குன்னு சஜிதாவுக்கு போனால் டப்புக்குன்னு எந்திரிச்சிருவான். ஆனால் மௌத்தா போயிடுவான்னு தெரிஞ்ச உடனே அந்த சஜிதா எப்படி இருக்குன்னு தெரியுமா? தலையை நெத்தியில் வச்சுக்கிட்டு இடுப்பு வலிச்சாலும் சரி, முதுகு வலிச்சாலும் சரி, அழுகிறது அழுகிறது அழுகிறது. குரான் ஓதுறவன் எல்லாம் ஓதாதவன் குரான் ஓதுறான். அப்போ நோய் வந்துச்சுன்னா நம்முடைய பிரார்த்தனைகள், நம்முடைய துவாக்கள் எந்த அளவுக்கு இருக்கு? உச்சகட்டத்தில் இருக்கு.
இது நான் மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ் அப்படி தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ்னு வசனம் இறங்கின உடனே அல்லாஹ் மறைமுகமாக மௌத்தா போயிடுவான்னு தகவல் அறிச்ச உடனே ரசூல் அடுத்த கட்டம் என்ன? அது வரைக்கும் ஓதாத துவா, ருக்குவிலே சஜிதாவில் சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம உஃபர், இறைவா நீ தூய்மையானவன், என்னை மன்னிச்சிரு, உங்கள்கிட்ட வர்றேன். சொன்னாங்க மௌத்தாகிற வரைக்கும் சொல்லிட்டு ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. இந்த வசனம் எப்போ இறங்குச்சோ அன்னையிலேருந்து ரசூலா எப்போ பார்த்தாலும் வாயில முணுமுணுத்துட்டே இருந்தாங்க. நான் என் கணவர்கிட்ட கேட்க, என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க? சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு, அல்லாஹ்வை நான் புகழ்ந்தேன், என்னுடைய மரணத்தை நான் முடிவு பண்றேன், அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அது பயம் வந்துச்சா இல்லையா? அப்ப நம்மளுடைய அந்த நோய் என்பது நம்ம உச்சகட்டத்தில் தள்ளும். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? எங்கிட்ட கேட்கறியா இல்லையா? நோயை கொடுத்தது நான், எங்கிட்ட கேட்குறியா? தாயத்து போறியா? அஜத்திட்ட தட்டு ஓதி குடிக்கிறியா? வேற தவறான வழியில் போறியா? என்ன? இதை தான் அல்லாஹ் பார்ப்போம். அடுத்து அல்லாஹு தாலா நமக்கு தர்றது பயம், மரணம். மௌத்தில் பயப்படாதவன் எவனுமே கிடையாது. ஒன்னா நம்பர் ஃபிரௌன் இருக்கானால இருக்கிறதே ஒன்னா நம்பர் தைரியசாலி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான். மூசா நபி நான் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்க, அல்லாஹ்வை வணங்கன்னு சொன்னான். அவன் ஆப்போசிட் அடிக்கிறான். என்ன மூசா நீ அல்லாஹ்வை வணங்க சொல்ற? ஆனால் ரப்புக்கும் அல்லா, நான் மிகப்பெரிய கடவுள் அல்ல, அவங்க அல்லாஹ்வோட பெரிய இறைவன் தான். அவன் அல்லாஹ் பயப்படுத்துறதுக்கு எப்பேற்பட்ட சோதனை. அதை ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சங்கிகளும் முஸ்லீமாக மாறிடுவாங்க. ஃபர்சல்னா அலைக்கும் தூஃபான் வல் ஜராத் வல் கும்மல வ சஃபாதிய வ தமா, வரிசையா அல்லாஹ் அடிச்சான். ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, தூத்துக்குடியில் அடிச்ச மாதிரி பல மடங்கு, 1000 மடங்கு வெள்ளம். ஃபிரௌன் கதி கலங்கிட்டு மூசாட போய், உன் இறைவனை ஏத்துக்கிறானப்பா, இதை நிறுத்து. அவரு அல்லாஹ்ட்ட துவா செய்யறாரு, அதை நிறுத்தின உடனே முடியாதுன்ட்டான். அடுத்தது சமுதாயத்திற்கு வெட்டுக்கிளியை அனுப்பணும். அவனுடைய பயிர் பச்சை, அவனுடைய விவசாயத்தில் வெட்டுக்கிளி, லட்சக்கணக்கான வெட்டுக்கிளி நாசம் பண்ணுது. இதே மாதிரி மூசாவை வெட்டுக்கிளியினுடைய சோதனையை உன் இறைவனிடம் நிறுத்து, நான் ஈமான் கொண்டுறேன். அது நிறுத்தின, அவர் துவா கேட்கிற, எல்லாம் நிறுத்துறான். முடியாது, முடிஞ்சா பார்த்துக்கோ, ரப்புட்டடி பார்த்துக்க, நான் பெரிய ரப்பு. மூன்றாவது சமுதாயத்திற்கு தவளையை அனுப்பினோம். எங்க பார்த்தாலும் தவளை, என்னத்துக்காகும்? இங்க ஒரு 2 தவளை டபக்குன்னு எந்திரிச்சுன்னா கூட்டமே காலி ஆயிடும். இங்க 2000 பேர் இருக்கீங்க, 4000 தவளை வந்தா என்னத்துக்காகும்? எவனும் தூங்க முடியாது, குடும்பம் நடத்த முடியாது, எதுவும் நடக்காது. இதே பஞ்சாயத்து, இதே பல்லவி, இவரும் துவா கேட்க எப்படியாவது வரணுங்கிறதுக்காக அவரும் பொழப்பு கட்டிட்டு போய் அல்லாட்டி கேட்கிறாரு பாருங்க. 3வது மாட்டேன்டா, 4வது சமுதாயத்திற்கு பேனை அனுப்பினோம். அல்லாஹ்வுடைய அதாபா பேன் வருது. இங்கே பேன் வந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் ஷாம்பு போடுவோம், இல்லாட்டி முடியாட்டி மொட்டையாவது அடிச்சிடும். பேனு தாங்க முடியாது, பொழுதன்னைக்கு சொரிஞ்சிட்டே இருந்த என்னத்துக்காக? ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கா, ஸ்கூலில் போய் பிள்ளை யார்ட்டாச்சும் பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அத்தா அம்மா அண்ணன் தம்பி குடும்பமே உட்காந்து சொரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு வேதனையாக அனுப்புனான். ஒரு பேனை நீங்கள் கொண்டீங்கன்னா அடுத்துன்னு 10 பேனு அப்படி ஊர் மேலே எல்லாம். சோறு திங்க முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, மேலே அப்படி பேன் ஊறிச்சுன்னா என்னத்துக்காகும்? அவனுடைய பொண்டாட்டி ஃபிரௌனுடைய மாட மாளிகையெல்லாம் வெறும் பேனு தான். கடைசியில் போய் துவா கேட்க சொல்றாரு, அவரும் போறாரு. கடைசியில் தமா 5வதாக ஃபிரௌனுக்கு ரத்தத்தை அனுப்பினோம். குடிக்கிற ஆறு குளமெல்லாம் ரத்தமாக ஆச்சுன்னு என்னத்துக்காகும்? பொது செய்ய போறீங்க, பைப்பை திருப்பினா வெறும் ரத்தமாகவே விழுந்துச்சுன்னா மெண்டலாகிடுவோம். இந்த 5 சோதனை அல்லாஹ் அனுப்பிச்சு திருந்தாத அவன் அந்த நெய்லுங்கிற கடல்ல தத்தளிச்சுட்டு உயிர் போகக்கூடிய நேரத்தில் அந்த ஃபிரௌன் கத்து இருக்க என்னன்னு சொல்லி கத்தனான் தெரியுமா? ஆமந்து ரப்பி வ மூசா வ ஹாரூன், மூசா ஹாரூனுடைய இறைவனை நான் ஈமான் கொள்றேன், ஆனால் மினல் முஸ்லிமின், நான் முஸ்லீமா மௌத்தாக போறேன். அப்பதான் அல்லாஹ் இந்த ஈமானை ஏற்றுக்க மாட்டேன். எவ்வளோ வாய்ப்பு, எத்தனை இடம், எத்தனை சோதனை.
சாகர நேரத்தில் என்னை ஏத்துக்கிறியா? ஏத்துக்க முடியாது என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்டா. அப்ப மரணம் கூட ஒரு மனிதனுடைய மனசை மாற்றும். அதுல ஈமான் கொண்டவர்கள் உறுதியா இருக்கும். அல்லாஹ் அதான் பார்க்கணும். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். கட்டின பொண்டாட்டி கதீஜா நாயகி மாதிரி ஒரு ஹெல்ப் ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த மனைவியும் கிடையாது. ஆயிஷா நாயகி உள்பட தான். ஆரம்ப காலகட்டத்தில் வகி வந்ததுலேருந்து கூடவே இருந்தாங்க. தன்னோட சொத்து சுகம் அனைத்தையும் மார்க்கத்துக்கு கொடுத்தாங்க. அந்த ஹதீஸா ரலியல்லாஹு மௌத்தான ரசூலுல்லாஹ் அது மாதிரி ஒரு துக்கப்பட்டாங்களே, என் மனைவி ஹதீஸா பிரிஞ்சுட்டா. மற்ற மனைவிட்ட சொல்லுவாங்க, ஹதீஸா மாதிரி ஒரு மனைவி அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான். எல்லா பொண்டாட்டியும் அவங்க மேலே பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அந்த ஹதீஸா நாயகியுடைய மரணம் ரசூலுல்லாஹ்வை போட்டு உழுக்குச்சு. தன்னுடைய 3 பொட்டப்பிள்ளைகள் உயிரோடு இருக்கும்போது ஃபாத்திமா நாயை தவிர ஜைனபு, உம்மு குல்சூம் 3 பேரும் மூத்தா போகிறாங்க. அது ரசூலுல்லாஹ்வை பாதிக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு பொட்டப்பிள்ளை பையனே இல்லாமல் ஒரு கட்டத்தில் இப்ராஹிம்னு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் கிட்டத்தட்ட சின்ன குழந்தை, சின்ன வயசுலேயே பையனும் 18-19 மாதம் பையனும் மூத்தா போகிறாங்க. குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு, இப்ராஹிமே உன்னுடைய பிரிவு என்னால் தாங்கலை. இப்படி அடுத்தடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தம் பந்தம் நெருங்கினவங்க, அவங்க அதிகமாக அன்பு வச்ச அன்சார் ரலியல்லாஹுடைய மரணம் தாங்க முடியல. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். அவன்கிட்ட உதவி தேட்டினாங்க, இறைவா என் மனதுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்து. அப்போ நமக்கு அந்த மௌத்து அது போன்ற இன்னல்கள் வரும்போது அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கறது, நீ கொடுத்தவை எடுத்துக்கிட்ட, இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தா அப்படி ஓகே அல்ஹம்துலில்லாஹ், அவன் கொடுத்ததை அவன் எடுத்துக்கொண்டான். இந்த மனோபக்குவத்துக்கு வரும். அடுத்து அல்லாஹ் நமக்கு கூடிய சோதனை நிலையமா பயம். இதுதான் இருக்கிறதே ஒரு ஆள் மெண்டல் ஆக்கிறதே இதுதான். என்ன ஆயிரும், ஏதாயிரும், எதுல பயம் வரும்னு காரணமே சொல்ல முடியாது. பயத்துக்கு அளவுகோலே கிடையாது. ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடுறோம், சாயந்தரம் பிள்ளை வந்துருவாளா 5 மணிக்கு வர்றவ 5:30 மணிக்கு நம்ம பிள்ளை இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரலாண்டா. அந்த தாய் தகப்பன் கதறு, அங்கே ஃபோனு இங்கே ஃபோனு. இயற்கையான பயம் அதுதான். ஒரு இருமிட்ட ஒரு மாதிரி அடிச்சுக்கட்டி குடும்பமே அவனை சூழ்ந்து நிற்கிறது பார்க்குறோம். நடிச்சாமத்தில் தூங்கிட்டு இருக்கிறான், நல்லா கறி மீன் எல்லாம் மசாலா ஐட்டம் சாப்பிட்டு போட்டு திடீர்னு ஒரு 2 மணிக்கு கேஸு இந்த இடத்துல பிடிச்சதுண்டா. அவன் வர்ற கற்பனை பார்க்கணும். அந்த நேரத்தில் முடிஞ்சோ இதோடு குடும்பமே போச்சு. அவன் நெஞ்சு பிடிச்சிக்கிட்ட அந்த கேஸு அந்த நேரத்தில் பொண்டாட்டி கத்துவா, பிள்ளை கத்துவா, என்னாச்சு ஹார்ட் அட்டாக், முடிஞ்சு போச்சு, அத்தா மௌத்து. அப்படிங்கிற நிலைமைக்கு ஒரு பயம். பயத்துக்கு காரணத்தையும் சொல்ல முடியாது. அல்லாஹ் பயம் என்பது ஒரு சோதனையாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காண்கிறானா இல்லையா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு மார்க்கத்தை சொல்றாங்க. சொல்லி பார்த்தாங்க, யாருமே ஏத்துக்கல. அவங்கள்ட்ட அல்லாஹ்ட்ட துவா கேட்கிற, இறைவா இவங்களை அழிச்சிருன்னு அவர் பாட்டுக்கு வேற ஊருக்கு போயிடுறாரு. அல்லாஹ் சில அடையாளத்தை காட்டுறான். சில அடையாளத்தை பார்த்த உடனே அந்த சமுதாயம் பயந்துட்டு எந்திரிச்சு அல்லாஹ்வை ஏத்துக்கும் பொழுது அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிக்கல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பல வருஷம் சொல்லி கேட்காத அந்த மரமண்டைய அல்லாஹ்வுடைய சில அத்தாட்சிகளை பார்த்த உடனே ஈமான் கொள்றாங்கன்னா பயம்தான். பயம் அல்லாஹ் சோதனைங்கிற. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கொஞ்ச நேரத்தில் வெயில் போய் மேகமெல்லாம் இருட்டு மாதிரி கட்டிருச்சு. கருகருன்னு வருது. ரசூலுல்லாஹ் வந்து வெளியே பார்த்து போட்டு சஹாபாக்கள்கிட்டையும் பேசல, யார்கிட்டையும் பேசல, பள்ளி வாசல்ல அப்படியே ரொம்ப டென்ஷனாக நடக்கிறாங்க. உடம்பெல்லாம் வேர்த்து போகுது, பயப்படுறாங்க, பதறுது. நாங்கள் ஒன்றுமே கேட்கல, என்ன ஆச்சு ஏதாச்சு ஒன்றும் கேட்கல. கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் அந்த மலையை இறக்கின பிறகு அந்த பள்ளியினுடைய ஒரு தூணுக்கிட்ட போய் உட்கார்ந்து நிம்மதியாக மூச்சு விட்டு தன் முகத்தையெல்லாம் துடைக்கிறார். நபித்தோழர்கள் போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் என்ன ஆச்சு உங்களுக்கு, எதுக்கு இப்படி பயந்தீங்க, எதுக்கு கிழக்கை மேய்க்கி இப்படி நடந்தீங்க? அப்போ தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு ஆது சமுதாயத்துக்கு இந்த மாதிரி சோதனையை தான் அல்லாஹ் கொண்டு வந்தான். மேகமெல்லாம் இருட்டிருச்சு, அவன் ரொம்ப அசால்ட்டாக மழை வரப்போகுதுன்னு ரொம்ப கிண்டலும் கேளியுமே உட்கார்ந்துருந்தான். அந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் கொண்டு வந்தான். அது மாதிரி இது இருந்துருமோன்னு நான் பயப்பட்டேன்.
அல்லாஹ் மலையை இறக்கின பிறகுதான் எனக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டுச்சு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்கண்டா, அப்ப இந்த சோதனைகளை எல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய ஈமான் அல்லாஹ் எப்படி எதிர்பார்க்கிறான்டா? எங்கிட்ட கேட்கறியா, என்ன நம்புறியா? சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? அவங்க மாதிரி ஒரு வறுமையில் இருந்த உச்சகட்டத்தில் வேறு யாரெல்லாம் இது இல்லை. நல்ல ட்ரெஸ் போட்டாங்களா? இன்னைக்கு நமக்கு எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது, பொம்பளையாகட்டும் ஆம்பளையாகட்டும். நமக்கு எத்தனை ட்ரெஸ் வரும்? உள்ளுக்குள்ளே பனியனே, மேலே ஒரு சரட்டு, தலைக்கு தொப்பி, டவுசருக்குள்ளே ஒரு ஜட்டி, அதுக்கு மேலே ஒரு பேண்ட்டு, வெளியே போச்சுன்னா வேர்த்திச்சுன்னா துடைக்கிறதுக்கு கர்ச்சீப்பு, பேண்ட்டுக்கு மேட்சாக டார்க் கலர் பேண்ட்டுக்கு லைட் கலரு ஷர்ட்டு, டார்க் கலர் ஷர்ட்டுக்கு லைட் கலர் பேண்ட்டு, அதில் வேறு வேறு பண்ணிக்கிறாங்க. கால் போடுறதுக்கு ஷூவுக்கு முன்னாடி சாக்ஸு. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரெஸ்ஸு 12 ட்ரெஸ்ஸு வச்சுருக்கிறோம். இருக்கா இல்லையா? அது பெண்கள் சொல்லவே வேண்டாம். வீட்டில் வாங்குற வீர்பாவெல்லாம் அவங்க துணியாக தான் இருக்கும். நம்மளது மட்டும் எங்கேயாவது ஒரு செல்ஃபில் பிள்ளைங்க புக் அடிக்க வச்சுருப்பாங்களா, அங்கே தான் நம்மளோட ட்ரெஸ் இருக்கும். எவ்வளவு பட்டு துணி இருக்கட்டுமே, கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் ஒரு பட்டு துணி கொடுத்துட்ருப்பாங்க. பட்டு துணியை துவைக்க முடியாது. அது எடுக்க வேண்டியது, உதற வேண்டியது, 2 சென்ட் அடிக்க வேண்டியது, வைக்க வேண்டியது, அடுத்த கல்யாணத்துக்கு கொடுத்த வேண்டியது. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பட்டு துணி வந்தாலும் இந்த பொங்கலுக்கு ஒரு மாடல் வந்துச்சுன்னா அதையும் வாங்கணும். இதுதான் இயற்கையாக இருக்கக்கூடிய மனோநிலை. சேலையிலேருந்து சுடிதார்லேருந்து நமக்கு அந்த காலகட்டத்தை இந்த காலம் வரைக்கும் கட்டம் போட்டு ஒரு சரட்டு, செக்குடு போட்டு ஒரு சரட்டு, அவங்களுக்கு டிசைனாக வருது, என்னென்னமோ வருது. இவ்வளவு ட்ரெஸ்ஸு இருந்தும் கூட எங்கள்கிட்ட சரியான ஒரு சால் கிடையாது, முறுக்கா கிடையாது. சஹாபாக்கள் நிலைமை என்ன? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸு தான் எங்கள்கிட்ட, அதே ஒரு போர்வை, உள்ளுக்குள்ள பனியனும் கிடையாது, டவுசரும் கிடையாது. அதை வெளியே தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் மர்மஸ்தானம் எல்லாம் வெளியே தெரிஞ்சிடும். அதை தூக்கிக்கிட்டு அப்படியே உட்காந்து பள்ளியில் உட்கார்ந்து இருப்போம். எதுக்கு? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, யாராவது வாங்கி தருவார்களா என்று காத்துட்ருப்போம். அப்படி யாராவது எங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தா தான் உண்டு. 2 நாள் 3 நாள் பசி தான். நாங்கள் பள்ளியில் ரசூல்லா தொழுக வைப்பாங்க, தக்பீர் கட்டி மயக்க மாட்டி கீழே விழுவோம். நாங்கள் செத்துட்டு போட்டு தட்டி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வறுமையுடைய உச்சகட்டத்தில் நாங்கள் இருந்தோம். அந்த நேரத்தில் கூட இந்த கொள்கை அவங்க விடல, இந்த கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒரு அந்த துணியை துவைக்கிறதா இருந்தால் பாதியை துவைச்சிட்டு பாதியை மாற்றிட்டு 2வது துவைக்கிற மாற்று உடை கிடையாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, எப்பேற்பட்ட ஒரு நிலைமை. கொள்கையை விட்டுட்டு ஓட்டினாங்களா? அல்லாஹ்ட்ட உதவி தேடுறதை நிறுத்தினாங்களா? அதனால தான் அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை நம்மள்ட்ட போகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவனே ஈமான் கொள்ளு. எதுக்கு நம்மளை பார்த்து சொல்லணும்? இது காஃபிரை பார்த்து முஷ்ரிக்கீனை பார்த்து சொல்ல வேண்டிய வசனம். நான் தான் ஈமான் கொண்டு உட்கார்ந்துருக்கிறேன்னு என்ன பார்த்தாரு, எதுக்கு அல்லாஹ் திரும்ப ஈமான் கொள்ள சொல்கிறான்? என்னைக்காவது இந்த வசனத்தை சிந்திச்சு பார்த்தோமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ துகுலூ ஃபீ ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவனே நீ இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கிறான். ஈமான் கொண்டாலே இஸ்லாத்தில் நுழைஞ்சாச்சு தான் அர்த்தம். பின்னதுக்கு புதுசாக போய் நுழையணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹு ஹக்க துகாத்தி, ஈமான் கொண்டவன் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டிய பயப்படு. ஈமான் கொண்டாலும் அல்லாஹ்வுக்கு பயப்படாச்சு. இப்படி எதுக்கு புதுசாக அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான்? என்ன காரணம் தெரியுமா? ஒரே காரணம் தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஈமான் இருக்கு. ஈமான் இல்லைன்னா பள்ளியில் உட்கார முடியாது, முஸ்லீமின் பெயர் வைக்க முடியாது, தொழுக முடியாது, எதுவும் செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் ஈமான் இருக்கு. ஆனால் நம்முடைய ஈமானுக்குன்னு அல்லாஹ் ஒரு கெடு வச்சு ஒரு சோதனையை தருவான்ல, அப்போ தான் உங்களுடைய ஒரிஜினல் ஈமானை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். இப்போ எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான். திடீர்னு கை கால் வராமல் போயிடுச்சுன்னா அல்லாவா அவளியாவா, அப்போ தான் பஞ்சாயத்தே இருக்கு. திடீர்னு ஒரு வறுமை அல்லாஹ் கொடுத்துட்டான்னா அந்த நேரத்தில் நம்முடைய ஈமானுடைய நிலைமை என்ன? அப்போ எல்லாத்துக்கும் ஈமான் இருக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு ஈமான் இருக்கு, சஹாபாக்களுக்கு ஈமான் இருக்கு. அதுக்கு சோதனைகளை ஏற்படுத்தினுடைய அவங்க உறுதியாக இருந்தாங்க. இன்னைக்கு வறுமை தாங்க நம்மளை போட்டு எல்லாத்துக்கும் வாட்டுது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு எப்படி இருந்துச்சு, சாப்பிட்ட தட்டு எப்படி இருந்துச்சு, என்னைக்காச்சும் ரசித்தை படிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா முன்னாடி ஒரு சிட் அவுட் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு ஹால் இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும், உள்ளுக்குள்ளே பாத்ரூமில் டாய்லெட்டு லெட்டின் இருக்கும்.
இதுதானே வீடு. ஊசி பாசிக்காரிக்கு இதுதான் வீடு, ஒரு ஏழைக்கு இதுதான் வீடு. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு எது? ஒரு 8 அடி நீளம் 6 அடி அகலம், இதுதான் வீடு. அதுதான் பாத்ரூமு, அதுதான் டாய்லெட்டு, அதுதான் ஹாலு, அதுதான் சிட் அவுட்டு, அதுதான் எல்லாமே. ஒரு வீட்டுக்குள்ளே இப்போ போனீங்கன்னா படுக்கிறதுக்கு ஒரு கட்டில் இருக்கும், பாய் இருக்கும். வெயில் காலகட்டத்தில் காட்டன் போட்டு படுத்து பத்துவோம், குளிர் காலகட்டத்தில் நல்ல ஜிம்கால மாதிரி போடுவோம். இதுதான் வீட்டுக்குள்ளே இருக்குது. தலகாணி இருக்குது, எல்லாமே இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் என்ன பொருள்? ஒரு சாக்கு. பகல் நேரத்தில் அந்த சாக்கை கீழே விரித்து படுத்துக்குவாங்க. தலையாணி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரிச்சம்பளத்தினுடைய நாரையெல்லாம் தூக்கி ஒரு சாக்குக்குள்ளே கட்டி, அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய தலையணை. நைட் ஆயிடுச்சுன்னா அந்த சாக்கை தூக்கி கதவாக மாட்டிக்குவாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை. இந்த நிலைமையில் ஒருத்தர் இருந்தீங்கன்னா கையை தூக்குங்க பார்க்கலாம். நானே இப்படி கிடையாது. இவ்வளவையும் கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன சோதிக்கிறாங்க. கேட்கறதுக்கு சிரிப்பாக வரல நமக்கு. என்ன வசதி வாய்ப்பு! நம்மெல்லாம் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய நபருடைய நிலைமை. ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா வீட்டில் பாத்திரம் இருக்கும், செம்பு இருக்கும், அண்டா இருக்கும், குண்டா இருக்கும், டீ குடிக்கிறதுக்கு தனி கிளாஸு, சர்பத்து குடிக்கிறதுக்கு தனி கிளாஸு, சாப்பாடு போடுறதுக்கு ஒன்று, சாப்பிட்றதுக்கு ஒன்று, அது குழம்பு ஊற்றுறதுக்கு ஒன்று, இப்படி விதவிதமாக. ஒரு ஏழை வீடு இருந்தால் பணக்கார வீடு இருந்தால் இருக்கும். அதில் சில்வர் இருக்குது, டம்ளர், அது கண்ணாடி இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, விதவிதமாக இருக்குது ஒரு வீட்டில், ஃப்ரிட்ஜ் உள்பட. ஆயிஷா நாயி அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டு எப்படி தெரியுமா? ஒரே ஒரு தோல் பைய, அதில் தண்ணி ஊற்றி செவுத்தில் மாட்டிக்குவாங்க. அதுதான் குடம், அதுதான் கிளாஸு, அதுதான் ஃப்ரிட்ஜு, அதுதான் டம்ளரு, அதுதான் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லாமே. இவ்வளவு கொடுத்தும் கூடி அல்லாஹ் என்னை நிறைவாக வச்சிருக்கிறான். அல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹ் கேட்ட துவா. ஒரு தோல் பையில தண்ணியை மாட்டிட்டு இங்க வீட்டில் திரும்பி பார்த்துச்சுன்னா பாத்திரம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அண்டா குண்டா அலுமினியம் எக்கச்சக்கமா சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு. இன்னும் பாத்திரக்காரன் போனேன்னா அவருக்கு 2 கிளாஸ் வாங்குறது பார்க்குறோம். இத்தனையும் வச்சுக்கிட்டு என்ன வார்த்தையை பயன்படுத்த? அல்லாஹ் என்னை நிறைவாக வச்சிருக்கிறான். எங்க வீட்டில் அடுப்பெரிஞ்சு 2 மாசமாச்சு. ஆயிஷா நாயி அறிவிக்கிறாங்க, 2 மாசமும் பேரிச்சம்பழம் தண்ணி. 2 மாசத்துக்கு இடையில ஒரு சாப்பாடு வருது ரசூலுல்லாஹ்க்கு. ஒருத்தர் அன்பளிப்பு கொடுக்குறாங்க, அதை வாங்கி தன்னுடைய மனைவியிட்ட கொடுக்குறாங்க. அவங்க நல்ல சோறு கிடைச்சி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தன் கணவரே சாப்பிட்டுட்டு ஆயிஷா நாய்க்கு நான் சாப்பிட்டுட்டேன், நீங்கள் சாப்பிடணுன்னு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு ஆயிஷா பார்த்து கேட்குறாங்க, ஆயிஷாவே என்ன பசியையும் வறுமையும் ஏன் சேர்த்துற? மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது நீ சாப்பிடலன்ட்டு. 2 பேரும் புருஷன் முன்னாடி உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்றாங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் அடுப்பெரியாமல் பேரிச்சம்பழம் தண்ணி சாப்பிட்டுட்டு இந்த உணவை சாப்பிட்டுட்டு என்ன வார்த்தை அல்லாஹ்ட்ட வைக்கிறாங்க. இந்த உணவை கொடுத்து என்னை அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய கருணை புரிஞ்சிருக்கிறான். இங்கே 3 நேரமும் ஓடுறது, பறக்கிறது, மீன், ஆடு, மாடு, தண்ணியில் நீந்துறது. ஒரு கட்டத்தில் எல்லா மீனையும் சாப்பிட்றான். நடக்கக்கூடிய ஆடு மாடை திங்கிறான். எல்லாத்தையும் தின்னு போட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய உணவுகளையும் ரசூலுல்லாஹ்வுடைய உணவுகளையும் பாருங்க. அவ்வளவு வறுமையிலிருந்து அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், அல்லாஹ்ட்ட உதவி தேடினாங்க. அப்போ நம்ம பெறக்கூடிய மிக முக்கியமான பாடம் ஒன்று தான். நீங்கள் எப்பெல்லாம் இந்த தொழுகையில் இய்யாக நாபுதோ இய்யாக நஸ்தஈன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வருதோ அப்படியே நீங்கள் திரும்பி போயிருக்கு. நூஹ் நபியிலிருந்து வாங்க. நூஹ் நபி, ஆது சமுதாயம், ஹூத் நபி, சாலிஹ் நபி, ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்துட்டு இறைவா எனக்கு உதவி செய், உன்னைத்தான் வணங்குற, உன்னை தவிர இவர் எவன்ட்டையும் கேட்க மாட்டான் என்ற அந்த கொள்கை உறுதியைத்தான் அல்லாஹ் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறானே தவிர அதுக்கப்புறத்தான் இபாதத். இபாதத்தில் 2வது அதை நீங்கள் செயல்முறைப்படுத்துறீங்க. தொழுகிறீங்க, உது செய்கிறீங்க, நோன்பு வைக்க செயல்முறை.
முதல்ல மனசுல என்ன வந்து நிற்கிறோம்? என் மனசுல ஒன்றை தவிர வேறு எவனுக்கு இடம் கிடையாது. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க காலடியில் தான் விழுகுவேன், உங்ககிட்ட தான் சண்டை போட்டு கேட்பேன். உன்னை தவிர வேறு எவன்ட்டையும் நான் கேட்க மாட்டேன். நீ தான் என் ரப்பு. நான் எப்படி போய் கேட்க முடியும்? செருப்பு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, செருப்பு வாறு அறிஞ்சு போனா கூட உங்கள் இறைவன் இடத்துல கேளுங்க. சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை, அல்லாட்ட தான் நான் கேட்பேன். நான் கேட்பதற்கு கூச்சப்பட மாட்டேன். ஒரு பரம ஏழை, இறைவா எனக்கு 100 கோடி ரூபா சொத்து வேணும். நம்ம சொல்லுவோம், ஏண்டா இருக்கிற பொழப்புக்கு 100 கோடி ரூபா கேட்க. அல்லாஹ் என்ன பார்ப்பான் தெரியுமா? என் மேலே என்னடா நம்பிக்கை வச்சு நீ 100 கோடி ரூபா கேட்க. நம்ம என்ன கேட்போம்? சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஒரு 100 ரூபா கேட்கலாம், ஒரு 1000 ரூபா கேட்கலாம், ஒரு நியாயம் இருக்குது. இவன் போய் ஒரு எந்த திறமையும் இல்லை 100 கோடி ரூபா அல்லாட்டு கேட்குறான். நம்ம நினைப்போம் கிண்டலா. அல்லாஹ் எப்படி பார்ப்பான் தெரியுமா? என் மேலே என்னை ரப்புன்னு ஏற்றுக்கிட்டு என்னடா நம்பிக்கை வச்சிருக்கிற, 100 கோடி கேட்குறீங்க, தர்றேன்டா. அப்போ அந்த மாதிரி அல்லாவை நம்ம எப்படிண்டா அவன்கிட்ட தான் கேட்கணும். எது கேட்டாலும் அவன் இடத்தில் கேட்கக்கூடிய அந்த ஃபாலோ பண்ணுங்கிறதுக்கு தான் குரானில் எத்தனையோ வசனம் இருக்கு. ஏன் சூரா ஃபாத்திஹா அல்லாஹ் ஓத வைக்கிறான்? நீங்கள் குல் அல்லாஹ் ஓது, குல் ரப்பின் நாஸ் ஓது, இதாஜா நஸ்ருல்லா ஓது, இதா ஜுல்சிலத்தில் ஓது, இதை ஓதாட்டி அது ஓது, தப்பில்லை, தொழுகை கூடும். சூரா ஃபாத்திஹா ஓதலைன்னா தொழுகை இல்லைன்ட்டாங்கிற சொல்ல. மற்ற சூறா ஓதாட்டியும் பிரச்சனை இல்லை, எனக்கு குல்வல்லாவது ஓதிக்கும், குல்வ ரப்பின் நாஸ் ஓதிக்கும். சூரா ஃபாத்திஹா விட்டுறக்கூடாது. குரானுடைய தாய்ங்கிறான். அது என்ன, ஒரு ஜனாசா தொழுகிற அது ஓது, கிரகண தொழுகிற ஓது, மழைக்காக ஓது. அது ஓதலைன்னு எந்த தொழுகையும் கிடையாது. ஏண்டா அதில் வைக்கிற வார்த்தைகள் அப்பேற்பட்ட வார்த்தை. அதில் அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய வார்த்தை இருக்க சாதாரணமான வார்த்தை இல்லை. அப்படி புரிஞ்சு இந்த வசனத்தை ஓதக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு கட்டத்திலும் அவன்தான் ரப்பு, அவனிடத்தில் மட்டும்தான் கேட்பேன் என்ற அது எது வரைக்கும் வரணும்டா? இறுதி மூச்சு வரைக்கும் வரும். என்னமோ ஒரு வாரம் கேட்டு, ஒரு மாதம் கேட்டு, இந்த நோம்புக்கு மட்டும் கேட்டு அடுத்த தடவை விட்டுறக்கூடாது. மௌத்தார வரைக்கும். அதான் ரசூல் அழகா சொன்னாங்க, ஒரு அடியானுடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாவோடு மரணித்தால் சொர்க்கம் நிச்சயம்டாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் என்ன தப்பு பண்ணாலுமா? என்ன தப்பு பண்ணாலும்? ஒரு நபித்தோழர் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவன் விபச்சாரம் பண்ணியிருக்கான், அவனும் தான் சொர்க்கம். இன்னொருத்தர் வந்து கேட்குறார், அல்லாஹ்வின் தூதரே அவன் பாட்டுக்கு பயங்கரமான தண்ணி வேண்டி மதுபானத்தை குடிச்சிட்டே இருப்பான், அவன் களிமா சொல்லி ஓத்தான சொர்க்கமா? சொர்க்கம். இப்படியே ஒவ்வொருத்தரும் கேட்டு ரசூல் ஒரு கட்டத்தில் எல்லாத்துடைய வாயை அடைக்கிற மாதிரி உலகம் நிறைய பாவங்களை பண்ணிட்டு ஒருத்தன் வர்றான், அவன் லா இலாஹா இல்லல்லாங்கிற கொள்கையில் இருந்துட்டான், அவன் சொர்க்கவாதிட்டான். இதுதான் பேசிக். அந்த பேசிக்கு தான் சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு சொல்லுது. அதுதான் இன்றைக்கு நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம், படிப்பனை. அப்படி அல்லாஹ்விடத்திலே உறுதியோடு நம்பிக்கைக்குரிய மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரத் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.